நீங்க பேசும்போது சொன்னீங்க நிறைய பேர் வந்து பக்கத்து கடைக்காரனை பார்த்து பிரைஸ் வைக்க கூடாது, உங்களுடைய சுச்சுவேஷன் வச்சுதான் நீங்க வந்து பிரைஸ் வைக்கணும். ஒரு எம்எஸ்எம்இ ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காருன்னா அவர் வந்து பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண போகும்போது வாங்க போறவங்க சைக்காலஜிலேருந்து தான் பார்க்கணும். நான் ஒரு கஸ்டமராக இருந்தேன்னா இந்த விலைக்கு வாங்க வேணாம், ஏன் இந்த விலைக்கு வாங்கணும், இந்த ரெண்டுக்கு ஆன்சர் கிடைச்சா போதும். இந்த வாங்குறவருக்கு இப்போ நம்ம ஒரு காம்படிட்டர்னா இந்த ப்ராடக்டை இந்த ஆளு இந்த ரேட்ல வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியும். அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது கன்சியூமருக்கு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல, டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக வந்து கன்சியூமர் ஓரியன்டில் இந்த விலைக்கு கஸ்டமர் வாங்குவாங்களா, ஏன் வாங்கணும், இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அதை பேஸ் பண்ணி அவர் அந்த ப்ரைஸை வைக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸிங் அவர் வைக்க போகும்போது அந்த ப்ரைஸிங் அவருக்கு வயபிளா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் இருக்கும் நான் பாட்டு எதையோ ஒரு விலையை போட்டுட்டு நான் விற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு விலையை விற்றுட்டா வெறும் ஸ்டிக்கரில் மட்டும் தான் ஒட்டி வைக்க முடியும், கடைசி கல்லா காசு வராது.